யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நகை வியாபாரம் என்பது பெரிய வர்த்தகம். அதில் அவசரப்பட்டு நகைகளை வாங்கி நம்ம சேமிச்சிட்ருக்குறோம். அதில் எதை கவனித்து வாங்கணும், எப்படிலாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு சின்னதாக ஒரு வீடியோ போடணுன்னு ஒரு ஆசை. நகை தயாரிப்பு தொழில் அனுபவம் உள்ளதுனால இதை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அது சம்மந்தமாக ஒரு சின்ன வீடியோ போடணுன்னு ஆசைப்பட்டு இந்த முயற்சியில் இறங்கியிருக்கிறேன். இதை பற்றி எதுவும் தவறுகள் இருந்ததுன்னா கமெண்ட் மூலியமாக எனக்கு தெரிவிங்க. நல்லவைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். பொதுவாக 916 ஹால்மார்க் நகைகளை தான் வாங்கணும். அதைத்தான் நம்ம செய்யணும். இப்போ நம்ம அதை பற்றி பேச வரல. இப்போ ஃபேன்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அவசர கதியில் பொருட்களை வாங்கும் பொழுது முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த வீடியோவில் சுட்டி காட்டப்படுற இடங்கள்லாம் கவனிக்கணும். ஜாயிண்ட் வளையங்கள் இதெல்லாம் ரொம்ப மெலிதாக வச்சிடுறாங்க. ரெடிமேடில் ஜாஸ்தி வர்றதுனால தான் அவசர கதியில் அவங்க எடையை குறைக்கணுங்கிறது கடைசி தீர்மான விலையம் தான் வைப்பாங்க. அதில் ரொம்ப எடையை கம்மி பண்ணி வச்சிடுறாங்க. அது சீக்கிரம் தேஞ்சு போயிடுது. ஒரு கைப்பட்டாலோ இது பண்ணாலோ டக்குன்னு நஞ்சு வந்துடுது. என்கிட்ட ரிப்பேருக்கு நிறைய வருது. இதுதான் கம்ப்ளைண்ட்டாகவே இருக்குது. பொதுவாக எடை குறைவான நகை வாங்குறதே தப்பு. சீக்கிரம் உங்களுக்கு ஆயில் குறைவு தான் சீக்கிரம் மாற்றக்கூடிய நிலைமை வந்துடும். அது ஒரு இதை பாருங்கள். சரி, ஒவ்வொரு வளையங்களையும் கவனித்து கனமாக இருக்கிறதா என்னங்கிறது பார்த்து வாங்கணும். பெரிய ஆரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும், அழகாக இருக்கும். செயினை பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும். டப்புன்னு கையை போட்டால் நெஞ்சு வந்துடும். ரிப்பேருக்கு நிறைய வருது. அதை வச்சு தான் சொல்கிறேன். அதையும் கடையில் இருந்தாலும் சரி, பத்தர்கள்ட்ட செஞ்சு வாங்கினாலும் சரி, செஞ்சு உங்களுக்குன்னு ஆர்டர் கொடுத்து செஞ்சு வாங்குங்க. ரெடிமேட் நகைகளை வாங்குறது பல விதத்துலேயும் தப்பு. என்னென்னா, ரெடிமேடை மக்கள் விரும்புகிறாங்க, அதனால் நாங்கள் செய்கிறோன்னு சொல்கிற அளவுக்கு கடைக்காரங்களே விருப்பப்படாமலே அதை செய்கிறாங்க. விருப்பப்படலை, அவங்களுக்கு ஆர்டர் செஞ்சு கொடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க கூட ரெடிமேடை தான் மக்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கிறது அதுக்கு தள்ளப்படுறாங்க. இதுதான் உண்மை. அதெல்லாம் கவனித்து வாங்குறதில்ல. ஆர்டர் கொடுத்து செஞ்சு வாங்க எந்த நகையாக இருந்தாலும். இதுமாரி ஜாயின்ட்ஸ் எல்லாம் தப்பாக ரொம்ப மெலிசாக பிடிக்க வச்சு வருது, சீக்கிரம் ரிப்பேருக்கு வருது. அதன் பிறகு கடைகளில் வாங்கினாலும் சரி, பத்தர்கள்ட்ட வாங்கினாலும் சரி, அந்த நகைகளை ஒரு பாக்ஸில் வச்சு தான் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அந்த பாக்ஸில் தான் வச்சு நம்ம எடுக்கணும். விசேஷத்துக்கு போயிட்டு அவசரத்தில் ஒன்றா கட்டி ஒரு பாக்ஸில் போட்டுருவாங்க. அது ஒன்றோட ஒன்று உரசி சீக்கிரம் தேய்மானம் ஆகிடும். தங்கம் ரொம்ப எளிமையாக தேயக்கூடிய ஒரு கடினத்தன்மை குறைவான ஒரு உலோகம். அதை ஒன்றா போடும் பொழுது அந்த பாலிஷ் போய் பழைய நகை மாதிரி ஆகிடும். மாற்றக்கூடிய நேரம் சீக்கிரம் வந்துடும். அதனால் செலவுகள் கூடுதலை தவிர குறைய போகிறதில்ல. அதேமாரி பார்த்து நிர்வாகம் பண்ணணும். அதான் இதை சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வீட்டிலேயே நகைகளை சுத்தப்படுத்துவது, அதாவது ப்ரெஸ் பண்ணுவது எப்படிங்கிற வீடியோ கூட தான் இருக்கேன். அதையும் பார்த்து பயன்பெறுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ.